இதுக்கு முன்னாடியும் பல்வேறு இடங்கள்ல நடத்தி இருக்கோம். அது ஒருவேளை உங்களுக்கு தெரியல. வடக்கு தொகுதியில போட்டியிடுறத பத்தி கட்சியோட தலைமை அறிவிக்கும் போது பாத்துக்கோ. அதெல்லாம் கட்சி முடிவு பண்ண வேண்டியது. இதுக்கு முன்னால போன வாரம் வந்து தெற்குல வச்சாங்க, யாருமே வந்து கேட்கல. பாரதிய தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலேயும் எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான முகாம்களை நடத்துவதற்கு பாஜக தயாராக இருக்கிறது. நீங்க சொல்றீங்க திமுகவோட தேர்தல் அறிக்கை மாதிரி அதிமுக கொடுக்குதுன்னு. நாங்க சொல்றோம் 10 வருட காலம் அம்மாவின் ஆட்சியில் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தப்பட்டதோ அதனுடைய தொடர்ச்சியை தான் சிறிது எல்லாமே இல்ல. ஸ்கூட்டர் திட்டத்தை நிறுத்திட்டாங்க, தாலிக்கு தங்க நிறுத்திட்டாங்க, லேப்டாப் நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி எதெல்லாம் மக்களுக்கு பெண்களுக்கு நன்மை செய்கிற திட்டங்கள் எல்லாம் அதிமுகவினுடைய திட்டங்களை நிறுத்திவிட்டு இவர்கள் ஏதோ புதிதாக செய்வது போல ஒரு நாடகத்தை நடத்தினார்கள். அதனால இது வெர்ஷன் 2 அல்ல. இங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு மத்தியிலே இருக்கின்ற பிரதமர் மோடி அரசு முழுமையாக துணை நிற்கும். சமூக வலைதளங்கள் என்ன வைரல் ஆகுது? யாருக்காவது எல்லாம் புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணு புரியலைங்க, எனக்கு ஒண்ணு புரியல. உங்களுக்கு ஏதாவது திரு கமலஹாசன் அவர்களோட பேச்சு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ஏற்கனவே கோவை மக்களுக்கு அவர் பேச்சு புரியாதாலதான் அவர் அனுப்புனாங்க. ஆனா அவர் எதற்காக நிறுத்தப்பட்டாரோ அந்த முதலாளிங்க அவரை டெல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப அந்த முதலாளிங்களுக்காவது அந்த டெல்லியில அவர் நியாயம் பண்ணக்கூடாதோ? ஐயா ஐயா, பத்திரிகையாளர்களை தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த சகோதரர்களே, மீடியா சகோதரர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இத்தனை நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள், சமுதாயத்திலே பல்வேறு நிலைகள் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க நபர்களுக்கு கூட எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து வந்தது போக இப்போது மீடியா நண்பர்களையும் தாக்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் அரசு இப்போது அந்த மாதிரி ரவுடிகளுக்கு, திமுக அரசாங்கத்தினுடைய எம்எல்ஏக்களுக்கு, மந்திரிகளுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. திருச்சியில ஒரு மீடியா நண்பர் தாக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனோட வீடியோ நேத்துல இருந்து போயிட்டு இருக்கு. தமிழக அரசுக்கு தெரியாதா? தமிழக முதல்வர் கனவு கேட்கிறீங்களே, எங்களுக்கு ஒரு கனவு உண்டு. எங்களுடைய மீடியா நண்பர்களை எந்த அதிகார வர்க்கமும் அச்சுறுத்தாமல் செய்தி சேகரிப்பதற்கு அவர்களுக்கும் ஒரு கனவு உண்டு. காவல் மரணம் அப்படின்னு உறுதிப்படுத்தின விஷயத்தை ஏற்கனவே அந்த சம்பவம் நடந்த போதே நாங்கள் சந்தேகத்தை வெளிப்படுத்துறோம். அஜித்குமார் அவர்களுடைய அந்த லாக்அப் மரணத்துக்கு இந்த தமிழக அரசு சரியான நீதி கொடுக்க வேண்டும். இதற்கு முன்பாக இப்படி சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவரோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் டூர் போயிட்டு இருந்தாங்க. இப்போது மாநிலத்தினுடைய முதல்வர் அந்த மாவட்டத்திற்கே சென்று போது கூட அந்த குடும்பத்தை அவர் சந்திக்கவில்லை. திராவிட மாடல் அரசு எந்த அளவுக்கு சீரழிக்கிறது தமிழகத்தை என்பதற்கு அந்த வழக்கும் ஒரு உதாரணம். நீங்க ஜனநாயக படத்தை கேக்குறீங்களா இல்ல ஜனநாயகம் அவங்க விமர்சனத்தை கேக்குறீங்களா?
Yes. Because yesterday our Honorable Chief Minister has tweeted in his account in X saying that Rahul Gandhi's questions were not answered in the parliament. Why the central government is afraid of his question? For which I have answered, Mr. Stalin, why your speaker is not allowing my question in the assembly? Then what right the DMK government is having to talk about the democracy? This is my question. Then I am talking that why the Honorable Chief Minister is not extending his wishes for Hindu festival. The speaker here, he has expanded my speech. Is this a democracy? And what right Mr. Stalin is having to talk about the central government democracy?